நானும் 18 வருஷமாக காலேஜில் இருந்தவன். மாணவ மாணவிகளை பற்றி எனக்கு தெரியும். 41 மணி நேரம் இருந்த கிளாஸ் அப்புறம் 40 நிமிஷம் 45 நிமிஷமாக குறைச்ச காலம் உண்டு. இங்கே இருக்கிற எல்லாருமே பேராசிரியர்கள் தான் பெரும்பாலும், எல்லாருக்கும் ஓரளவுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் இவ்வளவு தூரம் காலையிலேருந்து இதுவரையில் நீங்கள்லாம் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் முதலிலே நான் நன்றி சொல்ல வேண்டியது உங்களுக்குத்தான். நன்றி நன்றி நன்றி. இந்த மாணவ மாணவிகளே, இன்று கலைஞருடைய 100ஆண்டு விழா இந்த ஆண்டு நிறைவு பெறுகிறது. ஜூன் 3 வரை அந்த 100ஆண்டு விழா நிகழ்ச்சியினை கொண்டாட வேண்டும். அது சாதாரணமாக கொண்டாடினால் இருக்காது. அந்த வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டும். வளர்கிற இளைஞர்களுக்கு கலைஞர் வரலாறு என்று சொன்னால் 100ஆண்டு கால வரலாற்றை எடுத்து சொல்லுகிறோம் என்பதுதான் பொருள். ஆக அதை நீங்கள் இளைஞர்கள், மாணவிகள், மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நீங்கள் சயின்ஸு, ஆர்ட்ஸு எது படித்தாலும், நான் நேற்று கூட சொன்னேன், பொது அறிவையும் சமுதாய சிந்தனையும் வளர்த்து கொள்ள வேண்டியது மாணவர்களுடைய கடமை. அதுவும் கல்லூரியிலே படிக்கிற மாணவிகள், நீங்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றை எப்படி வளர்ந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கே மதிவேந்தன் சொன்னதைப் போல இந்த குழுவை அமைத்து, பல்வேறு குழுக்கள் அதை அமைத்து ஒவ்வொரு குழுவிற்கும் தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பின் மூலமாக இந்த இளைஞர்களிடையே இந்த வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்று அறிவித்ததன் அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வு இன்று இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் சமூக நீதி காவலர் கலைஞர், அதை நல்லா மதிவேந்தன் சொல்லிட்டார். இதை விட சிறந்த தலைப்பு எதுவும் இருக்க முடியாது. அதுதான் யாராலையும் மறுக்க முடியாத ஒன்று. இங்கே காலையிலே இருந்து பேசியவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதனால் நான் ரொம்ப எதையும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நிறைய பேர் நிறைய கருத்துக்களை, கலைஞர் செய்த சாதனைகளை எல்லாம், ஒவ்வொரு துறையிலேயும் செய்திருக்கிற சாதனைகளை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். நான் முதல்லையே சொன்ன மாதிரி நாங்கள் பேராசிரியர்களாக இருந்த காலத்திலிருந்து இதையெல்லாம் சொல்லி கொண்டிருப்பவர்கள் தான். இங்கே இருக்கிற சுபவீர பாண்டியனும் சரி, நானும் சரி, அப்பொழுதிருந்தே இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவங்க தான். அந்த உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியிலேயும் வந்திருக்கிற மாணவ சகோதரர்கள், பேராசிரியர் பெருமக்கள், வந்திருக்கிற தோழர்கள் அனைவரும் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, தெரிந்து கொண்டு நீங்கள் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். உங்களை மாதிரி செய்திகளை பரப்புவதற்கு ஆட்கள் இல்லை. இதை கூட பார்க்குறேன், மாணவர்களை விட மாணவிகள் தான் நிறைய உட்கார்ந்துருக்கீங்க. அதுவே கலைஞருடைய சமூக நீதி காவலர் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம். நான் எல்லா நிகழ்ச்சிகளையும் எடுத்து சொல்கிறது உண்டு. சமூக நீதி காவலர், ஆணும் பெண்ணும் சமம், அனைத்து ஜாதியினரும் சமம், அனைத்து மதத்தினரும் சமம். இதுதான் சமம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், சோஷியல் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. இங்கே பேசிய நம்முடைய அன்பிற்குரிய நண்பர் ரவீந்திரநாத் பெரும்பாலும் எக்கனாமிக் பற்றியே பேசினார். ஏன்னா அவர் இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இது. அதனால தான் மார்க்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாரை பற்றியும் சொன்னார். இந்த பொருளாதார சமத்துவம், சமூக சமத்துவம், இது இரண்டும் இருந்தால்தான் ஒரு நாடு முன்னேற முடியும் என்ற அடிப்படையில் தான் இன்று நாங்கள்லாம் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான். பெரியார் சொன்னது சோஷியல் ஈக்குவாலிட்டி, மார்க்ஸ் சொன்னது எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. இந்த இரண்டும் இருக்க வேண்டும். எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டி எல்லாம் தெரிஞ்சுங்க. சோஷியல் ஈக்குவாலிட்டினா என்ன, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டினா என்ன? ஏழை பணக்காரன் என்பது ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ரீதியாக இருக்கிற ஏற்றத்தாழ்வு. ஜாதி அடிப்படையில் இந்த ஜாதி உயர்ந்தது, இந்த ஜாதி குறைந்ததுன்னு இருக்கு பாருங்கள், அது சோஷியல் ஈக்குவாலிட்டி. ஜாதி மட்டும் இல்லை. நான் ஒரு தீசிஸே, என் பிஹெச்டி தீசிஸே அதான். பிளாக் மூமெண்ட் அண்ட் திராவிடியன் மூமெண்ட். அமெரிக்காவில் கருப்பர் இயக்கமும் தமிழகத்தில் திராவிடர் இயக்கமும், இந்தியாவில் திராவிடர் இயக்கமும்னு. இந்த பொருளாதார இயக்கம் இந்த ரெண்டுமே அங்கே கருப்பு நிறத்தின் அடிப்படையில் வேற்றுமை. இங்கே
ஜாதியின் அடிப்படையிலே வேற்றுமை. இந்த ஜாதிக்காரன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது என்றிருந்த நிலைமை. பெண் அடிமையாக இருந்தது இந்த மாநிலம், இந்த நாடு. பெண்கள் கோயிலுக்குள்ளே போக முடியாது, படிக்க போகக்கூடாதுங்கிறதில்ல, கோயிலுக்கு கூட போக முடியாது. அதையெல்லாம் மாற்றி இன்று பெண்களும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டிருப்பவர் கலைஞருடைய வழியிலே நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். நான் அதிகம் பேச மறுபடியும் கொள்கிறேன். இந்த ஆண் பெண் சமம், இந்த ஆண் பெண் சமம்னா, ஒரு காலத்தில் இங்கே இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, உங்களெல்லாம் நான் பார்த்து அன்போடு கேட்குறேன். நீங்கள் வீட்டுக்கு போன உடனே உங்கள் பாட்டியை பார்த்து, நீ எத்தனாவது பாட்டி படிச்சிருக்க அப்படின்னு கேளுங்க. உங்கள் பாட்டியெல்லாம் படிச்சிருக்காங்களா? ஏன் படிக்கலை சொல்லுங்கள் பயப்படாமல். உங்கள் அம்மா அப்பா அடுப்பில். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? உங்கள் அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போ, படி, டியூஷனுக்கு போ, படி என்று சொல்லுகிறார்களா இல்லையா? அதுதாம்மா திராவிட மாடல். அதுதான் பெரியார் சொன்னது, அண்ணா சொன்னது, மார்க்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாரும் சொன்னதாக தான் ஆணும் பெண்ணும் சமம். நான் அதுக்கு அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். அதுவும் கலெக்டர் இருக்கும்போது நிறைய சொல்லியிருக்கிறேன். நான் கண்டாச்சிபுரம் பக்கத்தில் இருக்க ஊர், பல பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கண்டாச்சிபுரம் ஹைஸ்கூலில் நான் படித்தேன் 1964. அந்த 1964 அப்போல்லாம் SSLC. நான் விஜயனை கூட கேட்டேன், நீ என்னப்பா படித்தேன்னு. அவரும் SSLC தான் படிச்சிருக்கிறார். அவர் தான் SSLC 1978 கடைசி செட்டு. நான் 1964. அவருக்கு 14-15 வருஷத்துக்கு முன்னே நான் SSLC படிச்சுட்டேன். நான் கண்டாச்சிபுரத்தில் படிக்கும் போதுமா மொத்தம் அங்கே இருந்த ஸ்ட்ரென்த்து எவ்வளோன்னா 1964 அந்த ஸ்கூலில் மொத்தம் படித்ததே 16 பேர். 16 பேர் ஒரு ஊரில், ஒரு ஸ்கூலில், SSLCயில். இப்போ +2 யாருன்னா 16 பேர் 20 பேர் படிக்கிற ஸ்கூல்லாம் உண்டா? எல்லாம் அதிகரித்திருக்கிறது. யாரால்? அதுதாம்மா திராவிட மாடல் ஆட்சி. அதுதான் பெரியார், அண்ணா, கலைஞர் போட்ட பிச்சை. அவர்கள் செய்த காரணத்தினால்தான் இவ்வளோ பேர் படிச்சுட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி அதே ஊரில் நான் போய் பார்க்குறேன், அந்த 16 பேர் மட்டும் அந்த கண்டாச்சிபுரத்தில் படித்தோம். இன்றைக்கி 380 பேர் அந்த பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஒன்றையும் குறிப்பாக சொல்லுவேன், இந்த 16 பேரில் ஒன்றே ஒன்று தான் பொண்ணு. அது பேர் திலகவதின்னு பேர். ஏன் சிரிக்கிறீங்க? இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறேண்ணா. கிளாஸ்மேட்டெல்லாம் மறக்க முடியுமா? கிளாஸ்மேட்டும் கூட படித்தவங்க 16 பேரில் ஒன்றே ஒன்று பொண்ணு. அப்படி தான் இருந்த காலம் 1964. நான் கேட்டேன் இவரை, விஜயனை, நீ 1978 படிச்சியப்பா, உங்க கூட எத்தனை பேர் படித்தாங்கன்னு. 48 பேர் படித்தாங்கன்னார். சரி, அந்த 48 பேரில் பெண்கள் எத்தனை பேர்னு கேட்டால் 7 பேர் படித்தாங்களாம். 48க்கு 7. அது நான் படித்து 15 வருஷத்துக்கு அப்புறம் 7 பேர் ஆகிருக்கு. நான் படிக்கும்போது 1, அவர் அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் 7. இன்றைக்கி அப்படியா? நினச்சி பாருங்கள். இங்கே இவ்வளோ மகளிர் இருக்கீங்களே, எல்லாம் கல்லூரியில் படிக்கிறீங்களே, அதுக்கெல்லாம் யார் காரணம்? அதுதான் திராவிட மாடல். கலைஞர் செய்த, அண்ணா கலைஞர் செய்த அந்த ஆற்றல் தான் இன்று மகளிர் எல்லாம் சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ், ஆணும் பெண்ணும் சமம். ஒரு காலத்தில் பெண் என்று சொன்னால் அடிமை. அந்த பெண் அடிமையை ஒழிக்க வேண்டும் என்பது தான் சமூக நீதி. ஜாதியத்தின் அடிப்படையிலே அடித்தளத்தில் இருக்கிற பல ஜாதி அடிமைகள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது, அவர்களை தீண்டக்கூடாது, அந்த தெருவுக்குள் போகக்கூடாது என்றெல்லாம் இருந்ததே, அதுதான் சோஷியல் இன்ஜஸ்டிஸ், சமூகத்தில் இருந்த அநீதி. அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பது தான் சமூக நீதி. அதையெல்லாம் மாற்றி அனைவரும் சமம், எல்லா ஜாதியும் சமம், எல்லா மதமும் சமம் என்று சொல்லுவதுதான் சமூக நீதி. அதைத்தான் சமூக நீதி காவலர் கலைஞர் செய்தார். ஆக இன்று நான் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு படித்தது, அவர் காலத்தில் 7 பொண்ணு படித்தது. இன்றைக்கி போனால் பெண்களுக்கென்று தனி, நான் அந்த கண்டாச்சிபுரத்தில் போய் கேட்டேன், +2 பாய்ஸ் ஸ்கூலில் 380 பேர் படிக்கிறான். இப்போ 16 பேர் நாங்கள் படித்த இடத்துல இப்போ 380 பேர். சரி, அங்கே கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்னு நாங்கள் இருக்கும்போது தான் கொண்டாந்தேன். நான் மினிஸ்டராக இருக்கும்போது அந்த கண்டாச்சிபுரத்தில் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் கொண்டாந்தோம். அந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் ஹெட்மிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், உங்கள் ஸ்கூலில் +2 எத்தனை பேர்மா படிக்கிறாங்கன்னு. 460 பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க.
இதுதாம்மா பெரியார், அண்ணா, கலைஞர் செய்த சாதனைகள். ஒரு பொண்ணு படித்த இடத்துல இப்போ எத்தனை பேர் படிக்கிறாங்க? 480 பேர் படிக்கிறார்கள். அதுதான் மாற்றம், அதுதான் சமூக நீதி, அந்த சோஷியல் ஜஸ்டிஸ். அந்த சமூக நீதி என்பது ஆணும் பெண்ணும் சமம் என்ற அடிப்படையிலே அது எங்கே ஆரம்பிக்கணும்னா கல்வி நிலையங்களில்தான் முதலில் ஆரம்பிக்க வேண்டும். பள்ளி கல்விகளிலே ஆரம்பிக்க வேண்டும். உயர்கல்வியிலேயும் அது வளர வேண்டும். அதற்காகத்தாமா தமிழக முதலமைச்சர் புதுமை பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், பெண்களுக்கான உரிமையை, அவர்களுக்கான அந்த சமூக நீதியை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் புதுமை பெண்களுக்காக, அரசு பள்ளிகளிலே படித்த மாணவிகளுக்காக, அவர்களுக்காக மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற ஒரு திட்டத்தை அறிவித்து அதன் மூலமாக இன்று செய்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் தான் கலைஞர் வழியிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? கலைஞருடைய பிள்ளை சாதாரணமானவரா? அதனால் அவர் நினைத்ததை, அவர் சொன்னதை இன்று செய்து காட்டி கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர். இது ஏதோ அரசியலுக்காக சொல்லலை, நீங்களாம் ஓட்டு போட்டுருவீங்கிறதுக்காக சொல்லலை. ஆனால் நீங்கள் வரலாற்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஆக ஆணும் பெண்ணும் சமம், அனைத்து ஜாதியினரும் சமம். நான் அந்த 16 பேர் படித்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் அப்பொழுது எஸ்சி அந்த பிரிவில் இருந்து படித்தவர் ஒரே ஒரு மாணவர் தான் இருந்தார். இப்பொழுது அவர்கள் நிறைய பேர் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் சமூக நீதி. கிராமப்புறத்து மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக, அதுவும் முதல் தலைமுறை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் செய்த சாதனைகளை எல்லாம் நீங்கள் மறந்துவிட முடியாது. அவர்கள் கல்வித்துறையில் மட்டுமல்ல, மற்ற துறைகளிலே செய்தவை சாதனைகளை எல்லாம் காலையிலிருந்து சொல்லி இருக்கிறார்கள். அது சமத்துவபுரமாக இருந்தாலும், அதே போல் எந்த துறையாக இருந்தாலும் அத்துணை துறைகளிலேயும் அனைவரும் சமம் என்ற உணர்வை உருவாக்க வேண்டும். இடஒதுக்கீடாக இருந்தாலும் அந்த இடஒதுக்கீட்டு கொடுத்த காரணத்தினால்தான் இன்று எல்லா சமுதாயத்தினரும் உயர்ந்திருக்கிறோம். ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் இருந்த நிலைமை என்பதை மாற்றி இன்று அனைவரும் சமம் என்ற உணர்வை உருவாக்குவதுதான் இந்த சமூக நீதி கொள்கை. அந்த அடிப்படையில்தான் நாம் இன்று இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். குலத்தொழிலை பற்றி கூட நம்முடைய ரவீந்திரநாத் சொன்னார். இந்த குலத்தொழிலை கூட இன்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த பெயரிலோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் குலத்தொழில்னா கூட என்னன்னு தெரியாது. குலத்தொழில்னா என்னன்னு தெரியுமா? யாருன்னா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தர் என்ன குலத்தொழில்னா? அப்பா செஞ்ச தொழிலையே புள்ள செய்யணும். இந்த குடும்பத்தில் என்ன செஞ்சோமோ அதைத்தான் செய்யணும். அப்பா ஏர் ஓட்டினா பிள்ளையும் ஏர் ஓட்டணும். அப்பா முடி வெட்டினா பிள்ளையும் முடி வெட்டணும். இதுதான் குலத்தொழில். அதை ஒழித்தது நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுதான் திராவிட மாடல். இன்னைக்கு எந்த தொழிலை செய்தாலும் அவர்கள் படிக்கலாம், படிக்க வேண்டும் என்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சிமா. அதைத்தான் நீங்கள்லாம் இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஜாதிய வேறுபாடு, ஆண் பெண் வேறுபாடு, ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று சொன்னது, ஜாதி இரண்டொழிய வேறில்லைன்னா ஆண் பெண் 2 பேரும் ஜாதி 2ஆக இருக்கலாம், வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் எல்லோரும் சமம், ஆணுக்கு பெண் அடிமை என்ற நிலைமையெல்லாம் ஒழித்து இன்று எல்லோரும் சமம் என்ற உணர்வை உருவாக்குவதுதான் இந்த சமூக நீதி கொள்கை. அதைத்தான் தலைவர் கலைஞர் படிக்கிற பொழுதிலிருந்தே, ஆரம்ப பள்ளியிலே படிக்கிற பொழுதே பெரியாருடைய கொள்கையை அவர் கையாண்டு, அவர் பள்ளியிலே படிக்கிற பொழுதே மாணவ நேசன் என்ற ஒரு கை பிரதியை எழுத ஆரம்பித்து எல்லா மாணவர்களையும் ஒருங்கிணைத்தவர் தலைவர் கலைஞர். அந்த கலைஞர் எப்பொழுதும் தன்னுடைய எழுச்சியான குணத்தினால், போராட்ட குணத்தினால் வெற்றி பெற்றவர். படிக்கிற பொழுதே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். படிக்கிற பொழுதே அவருக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டான். இப்போ என்ன பண்ணுறான்? 3ஆவதுக்கு 5ஆவதுக்கு 8ஆவதுக்கெலாம் கூட என்ட்ரன்ஸ் வைக்கலாங்கிறான். அப்போ அந்த மாதிரிலாம் இருந்த காலம் ஒன்று உண்டு. அப்போ அந்த மாதிரி ஒன்று இருந்து கலைஞருக்கு அதில் சீட்டு கிடைக்கல. உடனே கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? அதுதாம்மா கலைஞருடைய போராட்ட குணம். அங்கே போனார், எனக்கு ஒழுங்காக சீட்டு கொடு. இந்த சீட்டு கொடுக்கலன்னா இந்த எழுத்தாவில், இந்த ஸ்கூலில் அவர் படித்த அந்த திருவாரூர் பள்ளிக்கூடத்தில் எழுத்தாவில் ஒரு குளம் இருக்கும். நீ எனக்கு ஒழுங்காக சீட்டு கொடுக்கலன்னா நான் இந்த குளத்தில் உழுந்து என்னை உயிரை மாற்றிக்கோன்னு சொன்ன உடனே அந்த வாத்தியார் பயந்து போய் வா 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 நீ சேர்ந்துருப்பான்னு சேர்த்தது வரலாறு. அதுதான் கலைஞர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிகழ்ச்சி, அதே குளத்தில் அவரும் அவருடைய நண்பர்
2 பேரும் சேர்ந்து அந்த கரைக்கு போகணுன்னு ஒரு இதெல்லாம் அவர் நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்கிற செய்திகள். அந்த குளத்தில் 2 பேரும் போட்டி போட்டு அந்த கரைக்கு போகணும், யார் ஃபஸ்ட்டு போகிறாங்க பாப்புன்னு 2 பேரும் போட்டி போட்டுன்னு போகிறாங்க அந்த கரைக்கு போகணும்னு. அந்த குளத்தில் போகும்போது பாதி குளம் போயிட்டாங்க. போன உடனே அந்த இருந்தவர் சொல்கிறாரு, இந்த நண்பர், வாப்பா இன்னுமா போக முடியாது, திரும்பி இப்படியே போயிடலாம் என்று அவர் சொல்கிறார். அப்போ கலைஞர் சொல்கிறாராம், அதாங்க அவருடைய அறிவு கூர்மை, எப்பொழுதிருந்தே அவருடைய கொள்கை, அவருடைய போராட்ட குணம் எப்படி இருந்தது என்பதற்கு உதாரணம். அவர் சொன்னாராம், பாதி தூரம் வந்துட்டோம், திரும்பி போனாலும் பாதி தூரம், இப்படியே போனாலும் அந்த கரைக்கு போயிடலாம் என்று சொல்லி உணர வைத்தவர் தலைவர் கலைஞர். அதைத்தம்பா அவர் செஞ்சார். அந்த சமூக நீதி தான் இன்று ஆணும் பெண்ணும் சமம், அனைத்து ஜாதியினரும் சமம், அனைத்து மதத்தினரும் சமம் என்ற உணர்வோடு அவர் சொன்னவைகளையெல்லாம் இன்று செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆகவே வந்திருக்கிற சகோதரிகளே, நன்றாக படியுங்கள். படிக்கிற பொழுதே உங்கள் சுய சிந்தனையையும் வளர்த்து கொள்ளுங்கள், பொது அறிவையும் வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் சயின்ஸ் படித்தாலும் மேத்ஸ் படித்தாலும் எது படித்தாலும் பொது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். அதுதான் உங்களை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக்கும் என்ற அடிப்படையோடு இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்வி வளர்ச்சிக்காக, உயர்கல்வி வளர்ச்சிக்காக எவ்வளவோ செய்து கொண்டிருக்கிறார். ஆராய்ச்சிக்காக அவர் ஆராய்ச்சி செய்கிற மாணவர்களுக்காக கொடுக்கிற தொகை இதுவரையில் யாரும் கிடையாது. நான்லாம் கூட பிஹெச்டி பண்ணும்போது எஃப்ஐபி ப்ரோக்ராம்னு, ஃபேக்கல்ட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்னு இந்திய அளவில் ஒரு போட்டி நடந்து அதில் நான் முதன்மை பெற்று நான் அங்கே போய் சம்பளத்தோடு இருந்து ஒரு ஆராய்ச்சி மாணவராக சம்பளத்தோடு அப்போ போனேன். இப்போ அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு தான் தலைவர் என்ன பண்ணார், எல்லா ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் 25,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்து ஆராய்ச்சியையும் வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். பள்ளிக்கூடங்களிலே ஸ்மார்ட் கிளாஸ் சிஸ்டம், ஏன்னா இதை பற்றிலாம் இப்போ ரொம்ப விளம்பரமாக யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் தாமா ஆரம்ப கல்வி மிகச்சிறப்பாக பள்ளிக்கூடங்களிலே இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதுவும் விழுப்புரத்தை பொறுத்தவரையில் நான் எல்லா இடங்களிலேயும் சொல்லுவது உண்டு. நம்முடைய விழுப்புரத்தில் அரசு பள்ளியில், இந்த ரயில்வே ஸ்கூல், அந்த அரசு பள்ளியிலே படித்த மாணவர் தான் வீரமுத்துவேல். இன்றைக்கி எதில் போயிருக்காரு வீரமுத்துவேல்? இந்தியா மட்டுமல்ல, உலகத்திலேயே சிறந்த ஒருவராக திகழ்கிறார் என்று சொன்னால் அரசு பள்ளியிலே படித்த ஒரு மாணவர். அன்னைக்கு சிலபஸே அப்படி இருந்துச்சுன்னா இன்றைக்கி சிலபஸை பற்றி சொல்லணுமா? அந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் உயரத்தில் இருப்பவர்கள் சில பேர் தெரியாமல் பேசி கொண்டிருந்தாலும் இன்று உண்மையிலேயே தமிழகத்திலே இருக்கிற கல்வி முறை சிறப்பாக அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் மாணவிகளே, இந்த சமூக நீதி கொள்கையை நீங்களும் எடுத்து சென்று உங்களுடைய ஊர்களிலே, உங்களுடைய இல்லங்களிலே, உங்களுடைய பகுதிகளிலே பரப்ப வேண்டும். அனைவரும் சமம் என்ற உணர்வை பரப்புங்கள், ஆணும் பெண்ணும் சமம் என்ற உணர்வை பரப்புங்கள் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய செயலாளர் அவர்களுக்கும், நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நான் உண்மையிலேயே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றியிருக்கிற மதிவேந்தன் அவர்களுக்கும், விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை காலையிலே இருந்து பாவம் அவங்கெல்லாம் எவ்வளவோ பணிகளுக்கு இடையிலே இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.